ஹலோ ஸ்பாட்டன்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்பாட்டன் ட்ரேடிங் அகாடமி அகைன். உங்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விங் ட்ரேடிங் வீடியோவில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு நம்ம பார்த்த இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது பார்த்தீங்கன்னா ஸ்விங்கோட செகண்ட் பார்ட்டு. ஏன்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்துக்கு ஒன்ஸாவது இந்த ஸ்விங் ஸ்டாக்ஸ் நம்ம கொடுக்கலாம் ஐடியா பண்ணி தான் அந்த வீடியோ நான் செகண்ட் பார்ட் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். என்ன அப்படின்னா லாஸ்ட்டாக நான் கொடுத்த ஸ்டாக்ஸோட அப்டேட்டு ப்ளஸ் அப்கமிங்கில் ஒரு ஃபியூ ஸ்டாக்ஸ் அடிஷ்னலாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்த பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டன் ட்ரேடிங் அகாடமி. நாங்கள் பார்த்தீங்கன்னா சப்ளை டிமாண்ட் பேஸ் பண்ண ட்ரேட்ஸை மட்டும் நாங்கள் எடுப்போம். இதில் குறிப்பாக நாங்கள் பயன்படுத்தி இருக்கக்கூடிய லாஜிக் பார்த்தீங்கன்னா ஹார்மோனிக் ப்ளஸ் ஸ்மார்ட் மணி. இந்த லாஜிக்கை வச்சு தான் நாங்கள் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் நம்ம மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஓகே, சூப்பர். நம்ம வீடியோக்குள்ளே போய்டுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் நான் கொடுத்துருந்த ஸ்டாக்கோட அப்டேட் என்னன்னா பஜாஜ் ஃபினான்ஸ். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது ஒரு 16% 17% இது நல்லா நம்ம கொடுத்த லெவல்லேருந்து பூம் ஆச்சு. ஏன்னா லாஸ்ட்டு டைம் நான் சொல்லும் போது எப்படி சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இன்னொரு டைம் முடிஞ்ச அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி பை ஆக்டிவில் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒன்று கரண்ட் பையில் ட்ரை பண்ணுங்கள், அல்லது பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு டிமாண்டோட ஜோனை ஃபோக்கஸ் பண்ணுறது நல்லதுன்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி ஆல்ரெடி ஆக்டிவேட் ஆன ஸ்டாக்ஸ் தான் இப்போ லிஸ்ட்டும் நான் கொடுத்துருக்கேன். இப்போ கரண்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இந்த ஸ்டாக்கோட லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் நம்மளோட கம்யூனிட்டி குரூப்லேயும் போட்டிருக்கேன். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலகிராம் குரூப்லேயும் நான் போட்டிருக்கேன். இதை ஒரு முறை செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டாக் லிஸ்ட்டை பற்றி தான் நெக்ஸ்ட்டு டிமாண்ட் ஜோன்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இன்கேஸ் நான் எடுத்துருக்கக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா வீக் மந்தோட ஜோன்ஸ் தான். நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய டைம் ஃப்ரேம். இன்கேஸ் இந்த ஜோன் ஃபெயிலியர் ஆகிற பட்சத்தில் நெக்ஸ்ட் ஜோனில் நான் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடோட ஆப்பர்ச்சுனிட்டியில் நீங்கள் எடுக்கலாம், அல்லது பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அல்லது ஸ்விங்கோட ஆப்பர்ச்சுனிட்டியில் நீங்கள் எடுக்கலாம் பேஸ்ட் ஆன் யுவர் கன்ஃபர்மேஷன். ஓகேங்களா, சூப்பர் கிரேட். நம்ம ஒன்று பார்த்தலாம். பஜாஜ். ஸோ பஜாஜ் ஃபினான்ஸ் ஆல்ரெடி பெரிய பூம் தான். ப்ரீவியஸாகி நம்ம லிக்விடிட்டி ஈக்குவலாகி டார்கெட் கொடுத்துருந்தோம். அது எல்லாத்தையும் ஒடிச்சிட்டு மார்க்கெட்டு சூப்பராகவே பூம் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பந்தன் பேங்க்கு. ஸோ பந்தன் பேங்க் ஸ்டில் நமக்கு பைலே தான் இருக்குது. நான் கொடுத்துருக்கிற டார்கெட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஐ தான். கிட்டத்தட்ட 263 கிட்டத்தட்ட ஹிஸ்டாரிக்கல் லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஒரு சின்ன ஒரு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. தாராளமாக பையிங்காக இதை ட்ரை பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். நமக்கு ஸ்டில் அதே இடத்துல தான் இருக்குது. ட்ரை பண்ணுறோம், தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கடுத்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கு. இதுவும் அதே இடத்துல பாய் போட்டு படுத்துடுச்சு. ஸோ அகெயின் உங்களுக்கு பை ஆப்பர்ச்சுனிட்டி அகெயின் இந்த பேங்க்கில் இருக்குது. ஸோ இது வரையும் ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கோட்டக்கு. ஸோ கோட்டக் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன லெவல்லேருந்து ஆல்ரெடி நல்ல ஒரு பூம் தான். நம்மளோட டார்கெட் 2000. அகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு 125 பாயிண்ட்ஸுக்கிட்டே இருக்குது. பெட்டரான சாய்ஸ் தான், தாராளமாக ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஆர்பிஎல் பேங்க்கு. ஸோ ஆர்பிஎல் பேங்க் பார்த்தீங்கன்னா இன்னும் டிமாண்ட் ஜோனை டச் பண்ணல. ஸோ நாம் பார்த்தீங்கன்னா எந்த ஏரியாவில் ட்ரை பண்ணலாம்? ஸோ இங்கே ட்ரை பண்ணலாம் 194.20. ஆனால் கரண்ட்லி ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி இது பையில் தான் இருக்குது. இல்லை நான் டிமாண்ட் ஜோனை டச் பண்ண பின்னாடி நான் பை பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக 194.20 நீங்கள் தாராளமாக அக்குமுலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ கரண்ட்டில் ஒரு கொஞ்சம் ஸ்கிரிப்ட் என்ன பண்ணுங்கன்னா, எல்லா ஸ்கிரிப்ட்டுமே கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்மளோட ஜோன் ஆக்டிவேட் ஆகும்போது அகெயின் ஒன் மோர் குவான்டிட்டியை நீங்கள் ஆட் பண்ணலாம். அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம பார்க்குறது எல்லாமே ஹையர் டைம் ஃப்ரேம். ஓகேங்களா, ரைட்டு. நெக்ஸ்ட் பர்கர் பெயிண்ட். ஸோ நம்ம சொன்ன லெவல்லேருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம லிஸ்டான, அதாவது வீடியோவில் போஸ்ட் ஆன டேட்லேருந்து ஒரு 11% பூம் ஆகிருக்குது. ப்ரீவியஸ் தான் நமக்கு டார்கெட்டு. கிட்டத்தட்ட 680 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நீங்கள் அகெயின் ஒன்றும் இல்லை, கீழே இறங்குச்சுன்னா ட்ரை பண்ணலாம், அல்லது கரண்ட்டில் ட்ரை பண்ணுறது. ஏன்னா ப்ரீவியஸ் ஐக்கு கிட்ட வந்துடுச்சு. அதனால் ஒரு கரெக்ஷன், நமக்கு டார்கெட் போயிடுச்சுன்னா அதை ட்ரை பண்ணாதீங்க. கரெக்ஷன் கொடுத்து திரும்ப மேலே பூம் ஆகுது அப்படின்னா ஒரு சின்ன லோயர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷனில் நான் வீக்கில் எடுத்துருக்கேன். டேவ்லி அல்லது 4 ஹவர்ஸில் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நியரஸ்ட்டு போயிடுச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிர்லா சாஃப்ட். ஸோ பிர்லா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நமக்கு பை ஆக்டிவ் ஆகிடுச்சு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா பெருசாக பூம் ஆகலை. திரும்ப பைக்கை நோக்கி தான் வந்துட்டுருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக இது அகெயின் இந்த ஜோனை கிராஸ் பண்ணுது அப்படின்னா தாராளமாக நீங்கள் பையிங்கை கன்சிடர் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்ட், இது ஒரு கெமிக்கல் கம்பெனி. லாஸ்ட் டைம் நான் சொன்ன மாதிரி இது பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு ஆக்டிவேட் ஆகலை. ப்ரீவியஸ் ஆக்டிவேட் ஆன ஜோனும் இப்போ வரைக்குமே ஃபெயிலியர் ஆகலை. டார்கெட்டும் மார்க்கெட் ரீச் பண்ணல. ஒரு நல்ல ஒரு அக்குமுலேஷனில் தான் இருக்குது. தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா இன்கேஸ் இது பார்த்தீங்கன்னா நான் எப்பயும் சொல்கிற மாதிரி இது ஃபஸ்ட்டு பை ஜோன், இது செகண்ட் பை ஜோன். ஒன்று இதில் ட்ரை பண்ணுங்கள், அல்லது கீழே இருக்கக்கூடிய ஜோனில் ட்ரை பண்ணுங்கள். கரண்ட் மார்க்கெட்டில் சின்ன குவான்டிட்டி எடுக்கிறது பெஸ்ட்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி. ஸோ ஐடிஎஃப்சியும் வந்து பார்த்தீங்கன்னா நியரஸ்ட் பை தான். ஓகேங்களா, இந்த 100ல் இருக்கக்கூடிய அந்த பை அப்படி ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நம்மளோட டார்கெட்டு ப்ரீவியஸ் ஐ 136 அவ்வளோது 137, அதை நம்ம டார்கெட் பண்ணிக்கலாம். 111 தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நல்ல டார்கெட் இருக்குது. சரியான வந்து லிக்விடிட்டி நமக்கு நல்ல கரெக்ஷன். ஓகேங்களா, இது ஃபுல்லாக கிராஃப் தான். சென்ட்ரல் எதுவுமே பண்ண முடியாது. மார்க்கெட் மேலே தான் ஷூட் அப் ஆகும். ஸோ இந்த ஜோனை ட்ரை பண்ணுங்கள். ஃபெயிலியர் ஆகிற பட்சத்துக்கு கீழே இருக்கிற ஜோனை பார்த்துக்கலாம். மேக்ஸிமம் இதே வந்து கொஞ்சம் நல்ல கன்ஃபர்மேஷன் இருக்குது. எல்லா லிக்விடிட்டி ஃபார்மேஷன் எல்லாமே நீட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க், என்னோடய ஃபேவரட்டான பேங்க்கு. கிட்டத்தட்ட நாம் சொன்ன டைம்லேருந்து ஒரு 8% பூம் ஆகிருக்கு. நமக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அகெயின் இருக்குது. இல்லை நம்ம கீழே இறங்குது, அகெயின் நம்ம ஜோனுக்கு வருது அப்படின்னா 1300 கிட்ட பெரிய பை ஜோன் இருக்குது. ஸோ நீங்கள் கரண்ட்டில் பை பண்ணாலும் கம்மியான குவான்டிட்டி எடுங்க. 1300 ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தாராளமாக இங்கே இறங்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ராம்கோ. ஸோ ராம்கோ சிமெண்ட்டு ஆல்ரெடி பை ஜோன் ஆக்டிவேட் ஆகிட்டு எவ்வளோ தூரம் போயிருக்குது. ஸோ லேட்டஸ்ட்டாக வந்து ஸ்விங் எடுத்துக்கிறோம் 14%. ஸோ ஸ்டில் நமக்கு ப்ரீவியஸ் வரையுமெல்லாம் போல் கிட்டத்தட்ட 1058, ஆனால் இப்போ 863 தான் ட்ரேட் ஆகிருக்குது. நல்ல லெவல் தான். தாராளமாக இதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸோட கரெக்ஷன் கூட வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ போயிருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 0.5 வர போயிருக்குது. ஸோ இது ஹார்மோனிக்கும் நம்மளால் எடுக்க முடியும். ஸோ அதனால் இந்த ப்ரீவியஸ் ஐ கட் ஆனாலே தாராளமாக நம்ம ஹார்மோனிக்கை வந்து கன்சிடர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஐ கட் ஆனாலே தாராளமாக நம்ம ஹார்மோனிக்கும் கன்சிடர் பண்ண முடியும். அதனால் இந்த ஸ்கிரிப்ட்டு வேலிடான ஸ்கிரிப்டை தான் பை பண்ணுறதுக்கு. அடுத்து இது எஸ்பிஐயோட கார்ட்ஸு. நாம் சொன்ன ஜோன்லேருந்து கிட்டத்தட்ட நாம் சொன்ன லெவல்லேருந்து ஒரு 14% பூம் ஆகிருக்குது. திரும்பவும் அகெயின் நம்ம ஒரு கரெக்ஷன் வச்சு மார்க்கெட் கீழே இறங்கி இங்கேருந்து ஷூட் அப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஸ்கிரிப்டும் பை தான். ஏன்னா கிட்ட இது ஹிஸ்டாரிக்கல் லோ சைடில் சுற்றி நிற்குது. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இந்த ஸ்கிரிப்டை பைக்கு திரும்ப நீங்கள் கன்சிடர் தாராளமாக பண்ணலாம். இப்போ புதுசாக சொன்ன ஸ்கிரிப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, சொல்ல போகிற ஸ்கிரிப்ட் ஐடியா. ஸோ இந்த ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரிஸ்க்கு, கொஞ்சம் இல்லை நிறையவே ரிஸ்க்கு. ஏன்னா வந்து ரிஸ்கில் வந்து ஐடியா வந்து எப்போவுமே நம்ம ஸ்கிரிப்டில் இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் அந்த ஐடியாவில் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. உள்ளே போயிட்டு நார்மலாக ஒரு 5% 10% நிதானமாக ஒரு சின்ன ஸ்விங்கில் ட்ரேட் பண்ணுறவங்க தாராளமாக பண்ணலாம். கரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஃபேஸ் வேல்யூ கிட்டத்தட்ட ஒரு 10 rupees இருக்குது. இதோட ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் கீழே வரும்போதெல்லாம் ஒரு ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியில் நல்லாவே ஒரு பூம் ஆகிருக்குது. ஸோ இந்த 10 rupees கீழே வரும்போது தாராளமாக நீங்கள் பை கன்சிடர் பண்ணலாம். ஆனால் ஜோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10ல் விட 8ல் நல்லா பக்காவாக இருக்குது. 10ல் சின்ன குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. 8லேருந்து நம்ம திரும்ப அக்கௌண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆனால் கரண்ட் மார்க்கெட்டில் ஆல்ரெடி 10 ஆக்டிவில் இருக்குது, கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஏஷியன் பெயிண்ட்ஸ். ஸோ ஏஷியன் பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ரீவியஸாக வந்த பை ஜோன். ஸோ பை ஜோனை தெளிவாக ஆக்டிவேட் பண்ணிவிட்டு நீட்டாக போயிட்டுருக்குது. இதோட டார்கெட்டு அட்லீஸ்ட் 3580. இப்போ 3310 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நல்ல ஒரு கரண்ட்லேருந்து நல்ல ஒரு மூவ் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். எதுக்காகனா ஃபுல்லாக லிக்விடிட்டி இருக்குதுங்க, வேறு எதுவும் கிடையாது. இப்போ வரைக்கும் இந்த 8% டார்கெட் ஏன் கொடுக்குறோன்னா மொத்தமாக லிக்விடிட்டி இருக்குது. ஸோ அங்கே மார்க்கெட் டேப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதனால் கரண்ட் மார்க்கெட்லேருந்து ஒரு 8% இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ். ஸோ அது ஆல்ரெடி பை மிட்டிகேட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு கரெக்ஷனை வச்சு பூம் பண்ணிகிட்ருக்குது. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் மார்க்கெட்லேருந்து இதோட டார்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8-9% இருக்குது. ஒரு வேளை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் இங்கேருந்து கரெக்ஷன் கொடுக்குது அப்படின்னா அகெயின் கீழே வந்து இப்படி ஷூட் அப் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா டிமாண்டு போயிட்டுருக்குது. கரண்ட் மார்க்கெட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 8-10%. ஒரு வேளை கரெக்ஷன் வைக்கிதுன்னா நல்ல பர்சன்டேஜ் மூவ் கிடைக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாட்டா இண்டியா. ஸோ பாட்டா இண்டியா ஒரு டிமாண்ட் ஜோனை டேப் பண்ணி ஒரு ரிவர்சல் கொடுத்து அகெயின் டிமாண்டை டேப் பண்ணி நிற்கிது. நம்மளோட மினிமம் டார்கெட்டு ப்ரீவியஸ் ஐ. ஸோ கரண்ட் மார்க்கெட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20%. ஸோ பாட்டா இண்டியாவும் நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டால்மியா. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈக்குவல் லோ வச்சுருக்குது. ஒரு நல்ல லிக்விடிட்டி நல்ல ஃபார்மேஷன் தான் இருக்குது. எல்லா வகையும் லிக்விடிட்டி கன்ஃபார்மாக இருக்குது. இந்த கரண்ட்லேயே பை அடிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா இறங்கி வரும்போது ட்ரை பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஆனால் பை லிஸ்ட்டில் இதை எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்மால் குவான்டிட்டி மட்டும் பை பண்ணுங்கள். நமக்கு 1600 கிட்ட வரும்போது நல்ல குவான்டிட்டி நம்ம எடுத்துக்கலாம். அது வரையும் பெரிய குவான்டிட்டி இந்த ஸ்கிரிப்ட் வேண்டாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு பக்காவான ஸ்கிரிப்ட். ஏன்னா பெரிய லிஸ்ட்டாக சொல்லிட்டேன். அதனால் இதோட லிஸ்ட்டு டீட்டெயில்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா நான் நமக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். இதையும் ஒரு முறை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அதாவது இந்த கோடு மிஸ் ஆகுது இல்லை நேம் மிஸ் ஆகுது அப்படின்னா இது ஒரு முறை நீங்கள் ரிவைண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கிரிப்ட்டு இதுவும் நல்லா ஒரு பக்காவான பை தான்.
ஆல்ரெடி பை ஆக்டிவில் இருக்குது. கரண்ட் மார்க்கெட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 33% இருக்குது. ஒரு வேளை கரண்ட் மார்க்கெட்லேருந்து ஷூட் அப் ஆனாலும் வாய்ப்பு இருக்குது, ஏன்னா ஆல்ரெடி டேப். அல்லது ஒரு கரெக்ஷன் வச்சுட்டு இங்கேருந்து மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு அதிகம். நீங்கள் இதை எப்படி ட்ரை பண்ணலாம்? ஒன்று கரண்ட் மார்க்கெட்டில் சம் குவான்டிட்டி, சின்ன குவான்டிட்டி எடுத்துக்கோங்க, அல்லது கீழே இறங்கி வரும்போது நீங்கள் ட்ரை பண்ணலாம். பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரீவியஸ் ஸ்விங்கு காட்டே இருக்குது, ஒரு ரிவர்சல் சிம்பிளும் கரெக்டாக காட்டியிருக்குது. ஸோ ப்ரீவியஸ் ஐயை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது கரண்ட் மார்க்கெட்லேருந்து ரொம்பவே நல்லது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கம்யூனிட்டியில் கொடுத்த ஒரு சில அப்டேட்டை மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப்லேயும் நான் அப்டேட் பண்ணியிருந்தேன், கம்யூனிட்டி குரூப்லேயும் அப்டேட் பண்ணியிருந்தேன். நேச்சுரல் கேஸ் வந்து ஒரு பக்காவான ஒரு பை ஆப்பர்ச்சுனிட்டியில் இருக்குது, மிஸ் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு இதை நான் வந்து தெளிவாக இன்டிமேஷன் நிறைய டைம் கொடுக்குறேன். ஸோ நிறைய பேர் எடுத்துருந்தீங்க, ரொம்பவே சந்தோஷம். நிறைய பேர் ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெள்ளிக்கிழமைன்னு நினைக்கிறேன், வெள்ளிக்கிழமை ஈவினிங் 6 மணிக்கு வந்த நியூஸில் கிட்டத்தட்ட ஒரு 6% பூம் ஆச்சு இந்த ஸ்கிரிப்ட். 6%ல் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதில் நல்ல ப்ராஃபிட் பண்ணாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டில் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா இது டார்கெட் எல்லாம் அச்சீவ் ஆகிடுச்சு. நான் இந்த ஸ்கிரிப்டை நான் எப்போ சொன்னேன், நான் எப்போ வந்து இது பார்த்திங்கன்னா பை பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 2 ஆகஸ்ட் 2 நான் சொன்னப்போ கரெக்டாக $2 இருந்துச்சு. இப்போ இது $3 இருக்குது. 2லேருந்து 3 போகிறது அப்படிங்கிறது 50% கெயின், பக்காவான. ஏன்னா இது ஸ்மார்ட் மணியில் ஒரு என்ட்ரி, ஹார்மோனிக்கில் ஒரு என்ட்ரி, ஹார்மோனிக் என்ட்ரி கீழே ஒரு சின்ன பிப்பு கூட போல் பக்காவாக இருந்தது. ஸோ திரும்ப நீங்கள் கன்சிடர் பண்ணோன்னா இது $2 வரட்டும். ஸோ $3 பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க் தான். ஸோ கரண்ட் இயரோட ஐக்கு போயிடுச்சு. அதனால் ஒரு அட்லீஸ்ட் ஒரு $2 அல்லது $2 கீழே வந்தால் எப்போவுமே பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி என்ஜி மிஸ் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யூகே பிரிட், இது வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட், இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பையில் தான் இருக்குது. 70 வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. ஸோ 67 வந்தாலும் ஓகே தான். ஓகேங்களா? கரண்ட்லேயே பை தான். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 67.33, இது வந்து யூஎஸ் ஆயில் தான், வேறு எதுவும் கிடையாது. நமக்கு ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் எந்த கோடு அலோவ் பண்ணதோ அந்த கோடு நான் எடுத்துருக்கேன். ஸோ தாராளமாக இதை வந்து நீங்கள் பைக்கு கன்சிடர் பண்ணலாம். இல்லை நான் யூஎஸ் ஆயிலில் பை பண்ணல, அல்லது வேறு ஏதாவது ஒரு ஆயில் ரிலேட்டடாக வரக்கூடிய ஸ்கிரிப்ட் உங்களோட புரோக்கர் எதெல்லாம் வந்து அலோவ் பண்ணுறாங்களோ அதை ட்ரை பண்ணாலும் தாராளமாக ட்ரை பண்ணலாம். நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற புரோக்கரில் வந்து யூகே பிரிண்ட் தான் வந்து அலோவ் பண்ணுது. ஓகேங்களா? அதனால் இந்த ஸ்கிரிப்டை நான் ஆயிலுக்காக நான் பயன்படுத்திக்கிறேன். இது 70லே பை தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சில கிரிப்டோ வந்து கொடுத்துருந்தேன். ஸோ லேட்டஸ்ட்டாக கொடுத்த கிரிப்டோ வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுத்த பை வந்து கிட்டத்தட்ட $3. ஆனால் இது $3 தொடல, நியரஸ்ட் வந்து ஷூட் அப் ஆகிடுச்சு. 3லேருந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 0.3, நாட் 3, 0.4 கிட்ட ஆல்ரெடி ப்ரீச் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா லிங்க்கு. ஸோ லிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா 10ல் வந்து பை தான், 10லேருந்து 12 ஆல்ரெடி நல்ல மூவ் தான். ஆல்மோஸ்ட் எவ்வளோ பர்சன்டேஜுங்க, 10 to கிட்டத்தட்ட ஒரு 29-30% மூவ் ஆகிடுச்சு. ஸோ இதுவும் ஸ்டில் பை தான். 10க்கு கீழே போச்சு அப்படின்னா இன்னும் பக்காவாக ஒரு பெரிய டிமாண்டாக டேப் பண்ணோம். அடுத்து டாட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டைம் 4ல் பை கொடுத்துருந்தேன். 4லேருந்து நல்ல ஷூட் அப். ஓகேங்களா? இப்போ ப்ரீவியஸ் ஐக்கு போயிடுச்சு. இப்போ கரண்ட்டில் கண்டிப்பாக ஒரு கரெக்ஷன் வரும். இந்த கரெக்ஷனில் அகெயின் உங்களுக்கு 4 கிடைக்குதுன்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்களா? கரெக்ஷனில் கிடைக்கல அப்படின்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டில் ஒரு பிஓஎஸ் வச்ச பின்னாடி, ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு பிஓஎஸ் வச்ச பின்னாடி ஒரு ஓபியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்து மேட்டிக் வந்து இப்போ என்ன ஆகிடுச்சு அப்படின்னா பிஓஎல் அப்படின்ற ஸ்கிரிப்ட்டுக்கும் மாறிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேட்டிக்கோட ஸ்கிரிப்ட்டு. மேட்டிக்கும் ரீசெண்டாக நான் 0.5லேருந்து அதுக்கு கீழே பை ட்ரை பண்ண சொன்னேன். 0.5லேருந்து 0.4 வரையும் வந்துடுச்சு. ஸ்டில் நமக்கு இது பை தான். ஸோ இது பேனிக் ஆக வேணும்னா தாராளமாக இது பையிங்காக கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பிட்காயினு. ஸோ பிட்காயினை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த 50 நம்ம குறிப்பிட்ட இந்த லெவல் 50லேருந்து நல்ல பை மொமெண்டம் தான் இப்போயுமே. ஓகேங்களா? அது ப்ரீவியஸ் ஐயை பிரேக் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். முழுசாக லிக்விடிட்டி தான். இந்த ப்ரீவியஸ் ஐயை பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்து எத்தீரியமை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் பை ஜோனை டேப் பண்ணி தான் நிற்கிது. இதோட டார்கெட் க்ளீனாக தெரியும், ப்ரீவியஸ் ஐ தான். அட்லீஸ்ட் இது வரையும் எதிர்பார்க்கலாம். 3500 3600 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். நெக்ஸ்ட்டு வந்து அவாக்ஸும் பை ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ இதுவும் டார்கெட்டு நம்ம எப்படி கன்சிடர் பண்ணலான்னா இந்த லிங்க் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுவரை நம்ம கன்சிடர் பண்ணலாம். கரண்ட் மார்க்கெட்லேருந்து எவ்வளோ பர்சன்டேஜ்? ஸோ கரண்ட் மார்க்கெட்லேருந்து கிட்டத்தட்ட இது ஒரு 45%. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கிரிப்ட் 6ல் பை, 6க்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா 4.7ல் நல்ல பை. இது நியரஸ்ட் வந்துச்சு, ஆக்டிவேட் ஆகலை. ஆனால் ப்ரீவியஸ் லெவல்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மூவ் கொடுத்துருக்குது. இதை தாராளமாக $6 கன்சிடர் பண்ணலாம். இதோட ஐயும் ப்ரீவியஸ் ஐ வரை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ கரண்ட் மார்க்கெட்லேருந்து எவ்வளோ பர்சன்டேஜ்? ஸோ
ஒரு 58%. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வேண்டாம், இது வேஸ்ட். ஓகே, ஸோ இப்போ நான் சொன்ன ஸ்கிரிப்டெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ஸ்விங்குக்காக எடுக்கிறேன், ஒரு இன்வெஸ்டிங்காக நான் எடுக்கிறேன். என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த மாதிரி நான் பாட்டாக ஜோன்ஸை பேஸ் பண்ணி தான் நான் உள்ள இன்வெஸ்டிங்கை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதே மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க, நான் கொடுத்துருக்குற ஜோனில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா வித்தவுட் ஸ்டாப் லாஸ் பண்ணாதீங்க. இன்வெஸ்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா டோன்ட் வரி அட் ஆல். அடுத்தடுத்த பை ஜோனில் நம்ம அடிஷ்னல் குவான்டிட்டி ஆட் பண்ணிக்கலாம். இன்வெஸ்டருக்கு கண்டிப்பாக பயம் இல்லை, ட்ரேடருக்கு கண்டிப்பாக அந்த இடத்த விட்டு வெளியே வர்றது, அந்த ஜோன் எஸ்எல் அடிக்குதுன்னா வெளியே வர்றது ரொம்பவே நல்லது. உங்களோட ட்ரேட் பிளான் என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு முறைக்கு 3 முறை ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எடுக்கக்கூடிய என்ட்ரி கரெக்டாக அப்படிங்கிறத வேலிடேட் பண்ண பின்னாடி உள்ளே போங்க. தோராயமாக யாரோ ஒருத்தர் சொன்னாங்கன்னெல்லாம் பண்ண வேணாம். நான் குறிப்பிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களோட அனலைஸில் நீங்கள் இன்செர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளோட அகாடமியிலேருந்து, நம்மளோட யூடியூப் சேனல்லேருந்து ஆல்ரெடி எப்படி ஒரு ட்ரேட் எடுக்கணுங்கிற எல்லா விஷயத்தையும் நாங்கள் உள்ளே இன்செர்ட் பண்ணியாச்சு. நாங்கள் ரெகுலராக வந்து வீடியோ போட்டு கான்செப்டாக கொடுத்தோம் இதுக்கு முன்னாடி. ஓகேங்களா, இந்த கான்செப்டே போதுமான அளவுக்கு மார்க்கெட்டில் யூடியூப்பில் இருக்குது. தாராளமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், நாங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை இன்செர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு டெஃபினட்டாக ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ண பாருங்கள். உங்களோட ட்ரேட் பிளான் கரெக்டாக இருக்குன்ற பட்சத்தில் தாராளமாக நான் சொன்ன இந்த வாட்ச் லிஸ்ட்டை உங்களோட ஸ்கிரிப்டில் அப்கமிங் டேஸில் பைக்காக ட்ரை பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் ஒரு புது வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேங்க. தேங்க்யூ.